ஒரு டெலிவரி பாய் தான், ஒரு சாதாரண மனுஷன்தான். அவருக்கு தெரியாமலேயே அவரது பேரில் 9.49 கோடி ரூபாய் பரிவர்த்தனை நடந்திருக்கு. இது உங்களால் நம்ப முடியுதா? இது ஒரு சாதாரண மோசடி இல்லை, இது நம்ம எல்லாருக்குமே ஒரு வார்னிங் தான் சொல்லணும். இங்கே நாங்கள் உண்மை சம்பவங்களையும் சமூகத்தில் நடக்கும் மறைக்கப்பட்ட உண்மைகளையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த கதையுடைய நாயகன் ஒரு சாதாரண டெலிவரி பாய். அவர் தினமும் உழைச்சி குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் வருமான வரித்துறையிலேருந்து ஒரு நோட்டீஸ் வருது. அதை பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னே நான் ஒரு வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு. அந்த நோட்டீஸில் என்ன இருக்குதுன்னு தெரியுங்களா? உங்கள் நிறுவனமான WON இம்பேக்ட்ஸ் மூலம் 9.49 கோடி ரூபாய் பரிவர்த்தனை நடந்திருக்குன்னு வந்திருக்குது. அவர் அதிர்ச்சியில் விழுந்திருக்கிறாரு. எனக்கு எந்த நிறுவனம் இருக்குது, எனக்கு என்ன பிஸ்னஸ்ஸு? அதற்கு பிறகு தான் தெரிய வருது, அவரது பேன் கார்டை பயன்படுத்தி ஒரு போலி நிறுவனம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு நிறுவனமே பதிவு செஞ்சுருக்கிறாங்க அவருக்கு தெரியாமல். இந்த மோசடியில் போலியான கையெழுத்து, போலி தொலைபேசி எண், போலி மின்னஞ்சல் அனைத்தும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உண்மையில் அவர் எதுவும் செய்யலை. ஆனால் பேப்பர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்குங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் ஒரு வருஷமாக அலுவலகம் சுற்றி கொண்டிருக்கிறாரு. பணம் இல்லை, மன அழுத்தம் அதிகம். நான் செய்யாத குற்றத்துக்காக ஏன் நான் தண்டனை அனுபவிக்கணுங்கிற கொலை வெறியில் சுற்றிட்டுருக்கிறாருன்னே சொல்லலாம். காவல்துறையிடம் புகார் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுதான் பெரிய கேள்வி. எப்படி இந்த மாதிரி மோசடிகள்லாம் நடக்குது அப்படின்னா, இது ஒரு தனி மனித சம்பவம் இல்லை. இப்போது அதிகமாக நடக்குது. ஃபேன் இஷ்யூஸ், ஆதார் மிஸ்யூஸ் அண்ட் ஃபேக் கம்பெனிஸ். உங்கள் ஆவணங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஃபேன் டீட்டெயில்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. அன்னோன் கால்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் செக் பண்ணுங்கள். சப்சிடியஸ் ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இந்த இளைஞர் இப்போது எனக்கு நீதி வேணும்னு மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. ஆனால் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் வெளியில் தான் இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவலை மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உண்மை சம்பவங்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.